இந்த புதன்கிழமை நம்ம இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் ஓல்ட் ட்ராஃபோர்ட் மைதானத்துல 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை விளையாட போறாங்க. சோ இந்த ஆட்டத்துக்காக தற்போது இங்கிலாந்து அணியின் கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு திமிரான மோசமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேட்டியை நம்ம இந்திய அணிக்கு எதிராக கொடுத்திருக்காரு. அதாவது முடிஞ்சா இந்த மேட்ச்ல நீங்க ஜெயிச்சு காட்டிடுங்கடா பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திய அணியை பார்த்து ரொம்ப இலக்காரமான ஒரு பேட்டியை தற்போது பென் ஸ்டோக்ஸ் அவரு கொடுத்திருக்காரு. சோ இதை கேட்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா கோபம் வர்ற மாதிரி தான் பென் ஸ்டோக்ஸ் அவருடைய ஸ்பீச் இருக்கு. அதனால சிராஜ் பாத்தீங்கன்னா வழக்கமாகவே அவர் கோபமான ஒரு மனிதர். சோ சிராஜ் பென் ஸ்டோக்ஸ் அவருடைய இந்த ஸ்பீச்சை கேட்டு கோபம் அடைஞ்சிருக்காரு. அதுக்கு சரியான ஒரு பதிலடி பென் ஸ்டோக்ஸ் அவருக்கு தர்ற மாதிரியான ஒரு பேட்டி, அதிரடி பேட்டியை உடனடியாக பென் ஸ்டோக்ஸ் அவருக்கு நம்ம சிராஜ் கொடுத்திருக்காரு. சோ எல்லாமே ஓவரா ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த 4th டெஸ்ட் மேட்ச் என்னமோ நம்ம இந்தியாவுக்கு சாதகமா அமையற மாதிரியான ஒரு ஆட்டமாக அமையல, நம்ம இந்தியாவுக்கு எதிராக போற மாதிரியான ஒரு ஆட்டமாக தான் 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் போயிட்டு இருக்கு. சோ அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கறத டீடைலா இப்ப பார்க்கலாம். ஸோ அப்படி என்ன விஷயம் இந்த 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நம்ம இந்தியாவுக்கு எதிராக தற்போது திரும்பி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா இந்த 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாட போகிற மைதானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் ட்ராஃபோர்ட். அதாவது இந்த மைதானத்தில் இதுவரைக்கும் நம்ம இந்திய அணி 9 டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாண்டுருக்காங்க. அதில் எந்த ஒரு ஆட்டமும் ஜெயிச்சதே கிடையாது. ட்ராப் பண்ணுறதுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நம்ம இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிராக இந்த ஓல்ட் ட்ராஃபோர்ட் மைதானத்தில் சில மேட்சுகளை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டத்தினுடைய பிச்சை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்திய பேட்ஸ்மேன்கள் யாருமே இந்த மைதானத்தில் செஞ்சுரி அடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அடிச்சதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான கடுமையான ஒரு பிச்சாக தான் நம்ம இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு இந்த ஓல்ட் ட்ராஃபோர்ட் மைதானம் ஆரம்பத்தில் இருந்து எப்பயுமே இருந்திருக்கு, மோசமாக தான் இருந்திருக்கு. ஆனாலுமே நம்ம இந்திய பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. மேட்சுக்கு ஒருத்தர் 2 பேராவது செஞ்சுரி அடிச்சிடுறாங்க. அதனால நிச்சயமா இந்த மேட்ச்லயும் செஞ்சுரி நம்ம இந்திய பிளேயர்கள் அடிப்பாங்க, ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆப்பு நம்ம இந்தியாவுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மேட்ச் நடக்க போற 5 நாளுமே கண்டிப்பா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு எல்லா நாள்லையுமே இருக்கு. இதுல முதல் நாள் கடைசி 5வது நாள்ல அதிகப்படியான மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நடுவில் கொஞ்சம் அங்கங்க மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனாலுமே மழை கண்டிப்பா மிகப்பெரிய அளவில் இந்த மேட்ச் நல்லபடியா நடந்து முடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறாக கண்டிப்பா 5 நாளுமே மழை அப்பப்ப பேஞ்சு தொந்தரவு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்பவே அதிகாரப்பூர்வமா வானிலை ஆய்வு மைய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க. அதனால நம்ம இந்தியா இந்த மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி வந்தா கூட கடைசி நேரத்தில் மழை பெஞ்சு அதை கெடுத்துடலாம். அதனால இந்த மேட்ச் நம்ம இந்தியா ஜெயிப்பாங்களா தோல்வி அடைவாங்களா அப்படிங்கிறத விட டிரா ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. 2 அணிகளுமே நல்லா விளையாண்டா கண்டிப்பா மேட்ச் டிரா தான் ஆகும். இது எல்லாத்தையுமே கருத்தில் வச்சுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா தற்போது இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இந்த ஆட்டத்தை முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசியிருக்காரு. ஏன்னா நம்ம இந்திய அணி பக்கம் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை 3-4 பிளேயர்கள் கம்ப்ளீட்டா இன்ஜூர் ஆகி எது பிளேயிங் 11 ஸ்குவாட் அப்படின்னு யாருமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு மோசமான நிலைமைக்கு நம்ம இந்திய அணி தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால இந்த மேட்ச் விளையாடுறதே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கு. நிதிஷ் ரெட்டி இல்ல, ஆகாஷ் தீப் அவரும் இன்ஜூர்ல இருக்காரு, கருண் நாயர் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு, அவருக்கு பதிலாக சாய் சுதர்ஷன் வருவார் அப்படின்னு சொல்றாங்க. ஹர்ஷ்தீப் சிங் அவரையாவது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சீம் பவுலரை உள்ள கொண்டு வரலான்னு பார்த்தா அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்துட்டாரு. இப்படி 3வது ஆட்டத்துக்கும் 4வது ஆட்டத்துக்கும் ரொம்ப பெரிய அளவில் நம்ம இந்திய அணி அடி வாங்கியிருக்காங்க. இதனால இந்த டீமை வச்சுக்கிட்டு கண்டிப்பா ஜெயிக்கிறதே விளையாடுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயமாக தான் நிச்சயமா சுப்மன் கில் அவருக்கு இருக்க போகுது. அதனால இதை பார்த்துட்டு பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்தில் கண்டிப்பா இந்தியா ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பிரஸ் மீட்டாளர்கள் சந்திச்சிருந்தப்ப ஒரு நக்கலான பதிவு நம்ம இந்திய அணிக்கு எதிராக பென் ஸ்டோக்ஸ் அவர் பேசியிருக்காரு. ஸோ இதை பார்த்து நம்ம சிராஜ் பார்த்தீங்கன்னா அவர் வழக்கமாகவே ஒரு கோபமான மனிதர் சிராஜ். அவரும் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் எதிரான ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அதில் 3வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலே கூட பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடி தான் இந்தியா தோத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4வது மேட்சுக்கு கண்டிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா அவர் உள்ள வராரு. இது ஒன்னே போதும் நாங்கள் இந்த ஆட்டத்தில் சிறப்பாக விளையாண்டு ஜெயிக்க அப்படின்னு முழு நம்பிக்கையோட கண்டிப்பாக இந்தியா இந்த மேட்சை ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பென் ஸ்டோக்ஸ்க்கு சரியான ஒரு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரியான ஒரு பேட்டியை சிராஜ் கொடுத்துருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக நிறைய சவால்களை சந்திச்சு ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து நம்ம இந்தியா ஜெயிப்பாங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க.